ஓ மன்னாதி மன்னர்களே, ஏ மன்னர்களே, மகுட முடி தரித்த ராஜாக்களே, 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 எங்கள் அரசுக்குள் இருக்கும் ராஜாக்களே, ராஜாக்களே, மன்னனாகிய வல்லரக்கனுக்கு ஆமா கொடுக்கக்கூடிய பகுதி இருசா, சரி, வரி, வட்டி, வட்டி, கப்பம், காணிக்கை, கிஸ்தி, கிஸ்தி, இவை அனைத்தையும் பாக்கி சாக்கி வைத்ததுனால ஆமா மன்னன் எழுதிய மனமொழிக்கு பின்னாலே இந்த மந்திரி இடத்திலே கொடுத்து அனுப்ப வேண்டும். நீங்க எவ்வளவு நாள் பாக்கி பணம் செஞ்சீங்களோ எல்லா பணத்தை சேர்த்து கொடுத்து விடுங்க. அப்படி கொடுக்காத பேர்களை ஆமா அரசாங்க சட்டப்படி ஆக்கினியை செய்வோம் என்று ஓலை எழுதி உலகத்துக்கெல்லாம் அனுப்பி வைத்தார்கள். ஓலையை கண்ட 56 நாட்டு அரசர்களும் கண் சிவந்து கடுங்கோபம் கொண்டார்கள். வரட்டு இன்னைக்கு அந்த மந்திரி ரெண்டுல ஒண்ணு பாத்துருவோம். நாமளோ பசியும் பட்டினியுமாக வாடி இருக்கிறோம். நம்மளே பெரும் பஞ்சத்துல இருக்குமே. இந்த அரக்கனுக்கு பகுதியா, வரியா, இருசாவா, வட்டியா, கப்பம், காணிக்கையா, வரட்டு இன்னைக்கு மந்திரி. வரட்டும், ரெண்டுல ஒண்ணு பார்க்காம இருக்கப்படாது என்ற ஆங்கார கோபம் கொண்ட அரச சபையிலேயே கூடியிருக்கிறார்கள். ஆமா அந்த நேரத்தில் மந்திரி ஆனவர் பகுதி வாங்க வருகிறார். சரி, பார்த்தார் அரச மன்னர்களை. 56 நாட்டு அரசர்களும் ஆங்கார கோபத்தில் இருக்கிறார்கள். இவங்க கிட்ட போய் பகுதி கேட்டா கொடுப்பாங்களா? கொடுப்பாங்களா? தருமடி தான் கொடுப்பாங்க. தருமடி. இருசா கேட்டா கொடுப்பாங்களா? மாட்டார்கள். கொடுக்க மாட்டாங்க. 56 பேர் ஒண்ணு சேர்ந்தான்னு வை, நம்மளை இலையில வச்சு அப்பளமா நொறுக்கினாலும் நொறுக்கிடுவாங்க. அவங்க 56 பேர், நான் ஒருத்தன் தான். அதனால ஒண்ணும் செய்ய முடியாது. அதனால பட்டுப்பணிந்து பகுதி இருசாவை வாங்க வேண்டும். நம்ம கேப்போம் பணத்தை கேப்போம். அப்பா மன்னர்களே, மன்னன் எழுதிய மனமூலைக்கு பின்னாலே ஆமா பகுதி இருசா வரி வட்டியே என்ன வாங்கி வர சொன்னார். சொன்னாரு அப்படின்னு ஒரு வார்த்தை தான் கேட்டார். டே மந்திரி, மந்திரி எங்க இருந்து எங்க வந்து பகுதிங்க, இருசாங்க, வரி, வட்டிங்க, நாங்களோ பசியோடும் பட்டினியோடும் வாடிக்கொண்டிருக்கின்றோம். நாங்களே குடிக்க தண்ணி இல்லாம ஊரூரா அலையுதமே என்ற ஆங்கார கோபம் கொண்டு அரச மன்னர்களிடமெல்லாம் என்னம்மா அசுரகுல அரக்கனின் மந்திரிடத்திலே என்ன சொல்லுகிறார்களானா, என்ன சொன்னார்கள்? அப்பா போய் சொல்ல அரக்கனிடம், போய் சொல்ல அரக்கனிடம், பொல்லாத மந்திரிய பகுதி பணம் தரவே மாட்டோம், படையெடுத்து சண்டை செய்வோம், இருசா பணம் தரவே மாட்டோம், எதிர்த்து சண்டை செய்திடுவோம், காணிக்கையும் தரவே மாட்டோம், கழக யுத்தம் செய்திடுவோம், மன்னனான வல்லரக்கேன் சண்டையில தான் ஜெயித்தா உடனடியா தாரோம் என்றார், யுத்தத்தில ஜாந்தைத்தா உடனே பகுதி தாரோம் என்றார். அரசரெல்லாம் ஒன்று கூடி ஆதரவை சொன்ன போதே மன்னனோட மந்திரியோ மன்னனோட அங்க என்ன எதை செய்வாரானா, மந்திரி உங்க மன்னனாகிய வல்லரக்கேன் எங்க கூட சண்டை போடணும், போர் தொடுக்கணும். சண்டை போட்டு ஜெயித்தாரானா உடனடியாக நாங்க கொடுக்கக்கூடிய பகுதி இருசா, வரி, வட்டி, கப்பம், காணிக்கை, கிஸ்தி எங்க கூட சண்டை போட்டு ஜெயிச்சா மட்டும் தருவோமே என்ற அரச மன்னர்கள் எல்லாம் சொன்னபோது வாடிய முகத்தோடும் வருத்தம் கொண்ட உள்ளத்தோடும் அரச சபை கடந்த அரக்கனுடைய அரண்மனைக்கு வருகின்றார் மந்திரி. வந்ததொரு மந்திரியை கண்ட அசுரகுல வல்லரக்க அப்ப வாரும் பிள்ளாய் மந்திரிய, வாரும் பிள்ளாய் மந்திரிய, வார்த்தை ஒன்று சொல்ல கேளோ, பகுதி வாங்க போனதென்ன, பயந்து நீங்க வந்ததென்ன, இருசா வாங்க போனதென்ன, இப்படி நீர் வந்ததென்ன, என்ன சொன்னார் அரசரெல்லாம், அரசர்களும் சொன்ன சொல்லை அப்பா சொன்ன சொல்லை
அரக்கனிடம் சொல்லும் ஐயா மந்திரிய அரக்கனிடம் சொல்லும் ஐயா எப்பா ஏ மந்திரி மந்திரி பகுதி இரசா வரி வட்டியை வாங்கி வருகிறேன் என்று போனாயே போனியப்போ வெறும் கைமா வீசின கைமா வந்து நிக்கிய இப்படி வந்திருக்கிய பகுதி கொடுத்தார்களா கொடுத்தார்களா இருசா கொடுத்தார்களா கொடுத்தார்களாப்பா வரி வட்டியை செலுத்தினார்களா எதுவும் தந்தார்களாப்பா நீ எதற்காக இப்படி வாடிய முகத்தோடும் வருத்தம் கொண்ட உள்ளத்தோடு வந்து நிற்கின்றாய் போவேல நல்லா போனியப்பா இப்ப வரையில இப்படி வாடி போய் வந்திருக்கீ என்ன காரணம் மன்னா வல்லரக்கராஜ மன்னா என்ன 56 நாட்டு அரச மன்னர்களும் ஆமா அவர்களோட நீங்க சண்டை போட்டு போர் தொடுக்க வேண்டுமா 56 பேர் ஒன்னோல நிக்காங்க சண்டைக்கு எதிர்பார்த்து நிக்காங்க போரிலே வெற்றி பெற்றா தான் உங்களுக்கு கொடுப்பார்களாம் பகுதி இருசா வரி வட்டியை நீங்க போர் போடணும்னா சண்டை போட்டு சண்டையில அவங்க கூட ஜெயிச்சா மட்டும் தான் தாரேன்னு சொல்லுதாங்களே அந்த வார்த்தையை சொன்னார் மந்திரி ஆமா உடனடியாக அசுரகுல வல்லரக்க அப்பா மந்திரி மந்திரி அப்படியானா உடனடியாக திரட்டடா நம்ம படையன்னார் நம்ம படைய திரட்டு நம்ம கிட்ட என்ன படம் இருக்கே நம்மகிட்ட இப்ப இருக்குது சாப்பாட்டு படம் மட்டும் தான் இருக்கு வேற ஒரு படம் இல்ல சாப்பாட்டு படம் தான் இருக்கா ஆமா ஏன் யானை படம் இருந்ததெல்லாம் என்னாச்சு யானை படம் எல்லாம் ஊரா சர்க்கஸ் கூட்டாச்சு அப்ப குதிரை படம் ரேஸ் கூட்டாச்சு கப்பல் படல கப்பல்ல ஓட்ட விழுந்துட்டா ஆமா அப்ப சாப்பாடு படம் தான் இருக்கீங்களோ இருக்கிறது பண்ண மாட்டேன் இருக்கு சாப்பாடு படம் சண்டைக்கு ஆகாது நல்லா சாப்பிடுவாங்க ரெஸ்ட் எடுத்து நல்லா தூங்குவாங்க அதுக்கு மட்டும் தான் ஆகும் அவங்க எல்லாம் சண்டைக்கு ஆகாது ஆமா என்ற அசுரகுல வல்லரக்கன் ஆமா மந்திரியிடம் என்ன சொல்லுகிறாரானா என்ன சொன்னாரு சண்டை கோடி நாட்டும் பிள்ளாய் சண்டை கோடி நாட்டும் பிள்ளாய் மந்திரி சயனியத்தை திரட்டும் பிள்ளாய் நீ யுத்த கோடி நாட்டும் பிள்ளாய் யுத்தப்படை திரட்டும் பிள்ளாய் அப்பா போர்க்கொடியை நாட்டும் பிள்ளாய் போர்க்கொடியை நாட்டும் பிள்ளாய் நீ போர்படையை திரட்டும் பிள்ளாய் போர்படையை திரட்டும் பிள்ளாய் மன்னா மன்னா வல்லரக்க மன்னா ஆத்திரப்படாதீங்க மன்னா ஆத்திரக்காரனுக்கு புத்தி கட்ட அதாவது என்ன கோபத்துல யாரு என்ன செயலை செய்தாங்கன்னே தெரியாது கோவம் வந்துச்சுன்னு வைங்க வெட்டணும் குத்தணும் தான் நிப்பானே தவிர அவனுக்கு அடுத்து என்ன வருதுன்னு தெரியாது அதனுடைய பின் விளைவு என்ன வருதுன்னு யாருக்குமே தெரியாது அந்த கோபத்துல என்ன நடக்கோ அது நடந்தாரோம் கோபம் எல்லாம் தெரிஞ்ச பிறகு ஐயோ நம்ம இப்படி தப்பு பண்ணிட்டோமேன்னு பின்னாடி யோசிக்க தோணும் ஆமா அது போல சரி ஆத்திரப்பட வேண்டாம் பொல்லாத அரச மன்னர்களை ஜெயிப்பதற்கு ஆமா யானை வேண்டாம் குதிரை வேண்டாம் கத்தி வேண்டாம் கம்பு வேண்டாம் கட்டாரி சூரி வேண்டாம் மண்ணா ஈட்டி வேண்டாம் பாலா வேண்டாம் ஈட்டி வேண்டாம் பாலா வேண்டாம் எடரு சூரி வங்கி வேண்டாம் அது என்னவென்று கேட்டிரானா நான் இப்பொழுதே சொல்லிடுவேன்
மன்னா வல்லரக்க ராஜமன்னா. ராஜமன்னா ராஜமன்னா, அரசர்களை ஜெயிப்பதற்கு ஆயுதம் எதுவுமே வேண்டாம். ஆயுதம் வேண்டாங்கி வேண்டாங்கி அவங்களை எப்படிப்பா அடிச்சு ஜெயிக்க முடியும்? எப்பா மந்திரி, என்ன உனக்கு என்ன புத்தி கித்தி கெட்டு போச்சா? என்னப்பா கூறு இல்லாம பழக்கொடுது? என்னப்பா என்னப்பா? அவர்களோ 56 நாட்டு அரசு மன்னர்கள். அவங்க எல்லாம் அரச மன்னர்கள். நாமளோ ஒரு தேசத்து மன்னன். ஆமா, நாம போனா சரி அவங்கள ஜெயிக்க முடியுமா? முடியாது முடியாது. ஆயுதம் கையில இருந்தாலே ஒரு கோரை வெட்டு குத்து விழுந்துரும் மேல. ஆமா, அவங்க 56 பேர் நிக்காம ஒத்தையில நிக்கும். அவங்க 56 பேர் சேர்ந்து அடிச்சாங்கன்னா ஆயுதம் இல்லாம படை இல்லாம போனோம்னு சொன்னா எப்படி சண்டை போட முடியும்? சண்டை போட முடியாது முடியாது. சண்டையில எப்படி ஜெயிக்க முடியும்? முடியாது முடியாது. அதனால ஆமா, நீ ஆயுதங்கள் வேண்டாம்னு சொல்றதாயா? அப்படின்னா உன் யோசனை என்னப்பா? என்னப்பா சொல்ல? நீ என்னதான் சொல்ல வர? சொல்லேப்பா பாப்போம். மன்னா வல்லரக்க ராஜ மன்னா, என்ன என்ன சுவாமி? அரச மன்னர்களை ஜெயிப்பதற்கு ஆமா ஆயுதங்கள் எதுவுமே வேண்டாம். வேண்டாம் வேண்டாம். ஆண்டவன் பகவானை நீங்க நினைக்க வேண்டும். பகவான் பகவான் நினைக்கணும். அது எங்கப்பா இருக்காரு? யாருப்பா அது? ஆண்டவனை நினைக்க வேண்டும், ஈசனை நினைக்க வேண்டும். ஈசன் பகவானை நினைத்தீர்களானா நினைத்தால் பொல்லாத அரசரை எல்லாம் எரிக்கக்கூடிய அக்கினி வரத்தையே நீங்க வாங்கி விடலாம். பகவானை நினைச்சீங்கன்னா நீங்க வாங்கிடலாம் வாங்கிடலாம் வரத்த. உண்மையிலே அப்படித்தானே? ஆமா, கடவுளை நினைச்சு ஆமா மனமுருகி எனக்கு இது வேணும்னு நினைச்சோன்னு வைங்க, ஒரு மனதோட நிக்கணும். சாமியை தெய்வமேன்னு கோயிலுக்கு வந்தா ஒரு கோயில்ல சாமியை மட்டும் தான் பார்த்து மனசார வேண்டணும். இங்க ஒரு எண்ணம் அங்க ஒரு எண்ணமும் இருக்கப்படாது. அதாவது இங்க ஒரு கண்ணும் அங்க ஒரு கண்ணும் தெய்வ வழிபாடில்லை. கண்ணதாசன் படிச்சு வச்சிருக்காரு. அவருக்கு ஒரு அர்த்தம் தெரியாது. அதாவது மனசார கடவுளை நினைச்சு வணங்கணும். ஆமா, இந்த அமர்ந்திருக்காரே ஐயா கிடங்கடி மாடசுவாமி. ஐயா மாடசுவாமி தெய்வமே. அம்மா என் தாய் மாடத்தி அம்மா. மாடத்தி அம்மா. ஐயா சிவனணிந்த பெருமாளே. பெருமாள் பெருமாள் ஐயா. அம்மா என்ன படைத்தவளே சிவசக்தி சக்தி சக்தி அப்படின்னு மனசு உருகி மனசார உருகி இந்த வருஷம் உனக்கு ஆமா என்னால ஏண்டதை செஞ்சிருக்கேன். அடுத்த வருஷம் நான் நினைச்சதை நீ நடத்தி கொடுத்தனா, நான் மனசுல நினைச்சதை நீ நடத்தி கொடுத்தா இன்னும் உனக்கு நான் என்ன வேணுமோ செய்வேன். ஒரு கடாய்க்கு 2 கடாய் நான் செய்வேன். ஆயுசு இருக்க வரைக்கும் உன்னை நான் மறக்க மாட்டேன். மறக்க மாட்டேன். உன்னை கையெடுத்து டெய்லி வணங்கி வரேன் அப்படின்னு மனசு உருகி தவம் இருந்தவனு வைங்க, கண்டிப்பா நம்மளுக்கு அருள் கொடுப்பாரு, வரம் கொடுப்பாரு. கொடுப்பாரு. நம்ம நினைச்ச பாரு நடக்கும். ஆமா, அது போன்று ஆண்டவனை நினைத்து நீங்க அதிக தவம் இருக்க வேண்டும். ஆமா, பகவானை நினைத்து பாரத்தவம் இருக்க வேண்டும். இருக்கணும். சிவனாரை நினைத்து சிவதவம் இருக்க வேண்டும். ஆமா, தவம் இருந்தா எரிக்கக்கூடிய வரத்தை வாங்கி விடலாம் என்று சொல்ல சொன்ன அப்பா மந்திரி, என்ன 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 ஆண்டவங்க பகவானுங்க ஈசமுங்க அப்படின்னா யாருப்பா எங்க இருக்காரு? அப்ப அவன் எப்படி கோயிலுக்கு போயிருக்கான், எப்படி கையெடுத்து சாமியை எப்படி சாமியை கும்பிட்டுருக்கான்னு பாருங்களேன். கடவுள்னா யாருன்னே தெரியாதவன் எப்படி இருந்திருப்பான்? அந்த அசுர குல வல்லரக்கன் பகவான்னா யாரடா என்று மந்திரிடத்திலே கேட்க, மன்னா அசுரகுல அரக்க மன்னா, ஆண்டவன் பகவானை யார் என்ற இடத்திலே கேட்கிறீர்களே, நம்மளை எல்லாம் படைத்தவர் தான் ஆண்டவன் பகவான். நமக்கெல்லாம் மேலானவர் இறைவன் ஈசன் பகவான். பகவான் இல்லைன்னா நம்ம எல்லாம் இங்க வாழ முடியுமா? பகவான் அருள் மட்டும் இல்லட்டி இந்த உலகத்துல ஒண்ணு அசையாது, துரும்பு கூட அசையாது. சிவ உலகமே சிவபெருமான் தான். ஆமா, சிவன் இல்லையே சிவ உலகம் கிடையாது. உலகமே தோன்றாது, அணு கூட அசையாது. ஆமா, அதனால ஆண்டவன் பகவானை நினைத்து தவம் இருக்க வேண்டும் என்ற அசுரகுல அரக்கனிடத்திலே மந்திரியானவர் சொன்ன போது தவம் இருக்க வேண்டும் என்று எங்கே வருகிறாரானா, அரக்கன் தலைய மொட்டை அடிப்பாரா, தலைய மொட்டை அடிப்பாரா, காவி ஊடை தானணிந்தே
கழுத்தில் உத்திராஜ மாலை போட்டு காதில் சம்பு வாலி ஊரே கம்பம் நாட்டி தவம் இருக்க பொங்கலிட சாதனம்மா புதுப்பெட்டி கையில் எடுத்து பகவானை பார்ப்பதற்கு பக்தன் போல் வேஷம் கொண்டார் வல்லரக்கன் பக்தன் போல் வேஷம் கொண்டார் ஆசார கோலம் கொண்டு காவி உடை கழுத்துல உத்திராட்ச மாலை காதிலே சொம்புவாளி பூரி ஒரு ஆண்டியாகவே கோலம் கொண்டு அரண்மனைக்குள்ளே வருகின்றார். ஒரு ஆண்டி கோலத்தோட உள்ள வாரம் பார்த்தா பவளக்கண்ணி. இதனால இதுவரைக்கும் நம்ம அரண்மனையில ராஜ அம்சமாக நம்ம மணவாளன் இருந்தாரு. ராஜ கோலத்தோட ராஜாவா இருந்தாரு நம்ம பகவான். இன்றைக்கு ஆண்டி பண்டாரமாக வந்து நிற்கிறாரு. என்ன காரணம் என்று பக்தாவுடைய முகத்தை கண்டு கண்டு ராஜனாக இருந்த மன்னா நாட்டை விட்டு போவதென்ன, பக்தாவாக இருந்த மன்னா நீங்க பண்டாரமானதென்ன, அரசனாக இருந்த மன்னா நீங்க ஆண்டி போல் போவதென்ன, இன்னைக்கு ஆண்டியாக மன்னா வல்லரக்க ராஜமன்னா எதற்காக இப்படி ஒரு தோற்றம் உங்களுக்கு? எதற்காண்டி மன்னா இப்படி இருக்கீங்க? ராஜனுக்கு ராஜனாக, மன்னனுக்கு மன்னனாக ராஜ தோற்றத்தோட இருந்து இன்னைக்கு ஆண்டி பண்டாரமாக நீங்க போறது காரணம் என்ன? ராஜாவா இருந்த மன்னா இப்படி பண்டாரமா ஆவனதா என்ன என்று காலை கட்டி வழி மறைத்து புலம்பி அழுகின்றாள் பவளக்கண்ணியானவள். அந்த பக்தாவுடைய இடத்திலே என்ன சொல்லுகின்றாளானா, என்ன சொன்னாரு? என் கால விடு பவளக்கண்ணி கடவுளையும் பார்க்க போறேன், நான் கடவுளையும் பார்க்க போறேன், காலை விடு பவளக்கண்ணி என் காலை கட்டி மரியாதம்மா பவளக்கண்ணி கடுந்தவமும் செய்ய போறேன், என்னை வழி மரியாதம்மா பவளக்கண்ணி ஈசனையும் பார்க்க போறேன், ஆண்டவனை கண்டு நானும் அம்மா வரும் வரைக்கும் அரண்மனையில் இருந்திடம்மா, நம்ம அரண்மனையில் இருந்திடம்மா. நம்ம அரண்மனையில் இருந்திடம்மா. எம்மா ஏ பவளக்கண்ணி நடையாக தவமுறுக்க போகும் வல்லரக்கனை காலை கட்டி வழிமறிக்கிறாயா? விடி துறையங்கால போற காரியம் உருப்படுமா? அதான் இன்னைக்கும் கணவர் பாருங்க, சரி வீட்டை விட்டு வெளியில வேலைக்கு போவாரு. ஆமா, வேலைக்கு போறாரோ இல்ல சும்மா தெருல உட்கார்ந்து கதை பேச போறாரோ? வீட்டை விட்டு போகும்போது அந்த பொண்டாட்டி ஐயா போயிட்டு எப்ப வருவியர்னு கேட்டு விட மாட்டார். ஏன் மூதி போவையிலே எங்க போறன்னு கேக்கிய
நான் போற இடம் நல்லா இருக்குமா? உருப்படுமா உருப்படுமா? உன் திருவாயை வச்சுக்கிட்டு இருந்தானே சும்மா இருந்தானே போவேலே எங்க போறேன்னு நான் சொல்லுவேன்ல. அதாவது ஆமா அவ எதுக்கு கேக்கா? எதுக்கு? ஐயா போயிட்டு எப்போ வருவிய? வரையில ஒரு பொருள் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லுவா. எத்தனை மணிக்கு வருவிய? அவளுக்கு ஏதாவது தேவை இருக்கும், இல்ல சாப்பாடு செய்யணும். எப்போ வருவியன்னு சொல்லுங்க, அதுக்கு தகுந்த மாதிரி நான் சாப்பாடு செஞ்சு வைக்கணும். ஆமா அப்படின்னு கேக்குறதுக்காண்டி எனக்கு மணவாளனை கூப்பிடுவா. சரி. ஆனா அவர் அவளை தப்பா நினைச்சுக்கிட்டு எதுக்கு எதுக்கு போவையிலே வலிய மறிக்கிய நடக்கிய உன்னையெல்லாம் என்ன செய்ய? போவேலே சொல்லுது புண்ணாக்குது. எதுக்கு உன் தொல்லை தாங்க மட்டும் தானே வீட்டுக்கு விட்டு வெளியே போறேன். அப்படியா? ஆமா தாங்க முடியல. சரி இன்னைக்கு கண்டிப்பா பாத்துருவோம். ஆமா அப்படின்னு ஏசுவாங்க. ஆமா அது போல பவளக்கண்ணி காலை கட்டி வழிமறித்தான், அழுதுனா புலம்பினா. மனையாளிடம் போகும் தகுந்த பதிலை சொல்லாமல் அசுரகுல வல்லரக்கன் எப்படி வருகின்றானா? அரக்கன் வாசல் விட்டு கடறுவானா, வாசல் விட்டு கடறுவானா. வாசல் விட்டு கடறும் போது வலது கால் பெருவிரலில் வாசல் படி தட்டிடுமா. தலவாச வார போது வாழாத பெண் ஒருத்தி நூலாத நெருப்படுத்து முன்னால வருவாளா. பரட்டத்தல கிளவியவா பாதையில வருவாளா. நரைச்சதல கிளவியவா நச்சுனுதான் தும்முவாளா. அந்த அது அலறிடுமா, அழுகுறலும் கேட்டிடுமா. பூவை அது குறாவிடுமா, ஊக்க சத்தம் கேட்டுடுமா. சார நல்ல தடையாச்சு, சர்ப்பம் அங்க எதிராச்சு. பூனை குறுக்காச்சு, புதுப்பான எதிராச்சு. ஆகாத சகுனமெல்லாம் ஆகாத அங்க அணுகிடுமா அரக்கனுக்கு. கண்ட கண்ட சகுனம் எல்லாம் சகுனம் எல்லாம் கண்ட கண்ட சகுனம் எல்லாம் சகுனம் எல்லாம் கருத்திலவே நினைக்கலைய. பார்த்ததொரு சகுனம் எல்லாம் பாவியவே நினைக்கலைய. நாடு விட்டு காடுவாரா காடுவாரா நடந்தே அங்க நடந்தேரே வல்லரக்க. நடந்தேறி நாடு விட்டு காடு வந்து நிற்கின்றான் வல்லரக்கன். வல்லரக்கே வந்து நின்ற இடம் எப்பேற்பட்ட இடம்? எப்படி எப்படி எப்படி? இந்தியாவிற்கெல்லாம் எல்கை இமயகிரி மலைப்பர்வதம். ஆமா ஆமா இமயகிரி மேற்கு தொடர்ச்சி மலை, மேற்கு தொடர்ச்சி மலை. அந்த இமயகிரி மலை சார்பானது. ஆமா பார்ப்பதற்கு எவ்விதமாக இருக்கின்றதானா? எப்படி எப்படி இருக்கு? ஓங்கி வளர்ந்த மலை கந்தையா ஏ வேலையா, அது உத்திராஜங்காய்க்கும் மலை சுப்பையா. உத்திராஜங்காய்க்கும் மலை சுப்பையா வேலையா. ஆமையா சொல்லையா. உத்திராஜங்காய்க்கும் மலை வேலையா கந்தையா. ஐயா பாசி படர்ந்த மலை கந்தையா வேலையா. ரத்தினங்கள் காய்க்கும் மலை பவள ரத்தினங்கள் காய்க்கும் மலை சுப்பையா வேலையா. வேலையா ஆமையா. ரத்தினங்கள் காய்க்கும் மலை வேலையா கந்தையோ.
காரை அது வளர்ந்தவனோ கார்மேகம் சூழ்ந்தவனோ ஓங்கி அது வளர்ந்தவனோ அது உத்திராழும் காய்க்கும் மலை அந்த மலை சார்வதில அரக்க ஆலம் அரசுணைய கண்டான் தங்கு மூட்ட தவ பொருளை சுனைக்கடியில இறக்கி வைத்தான் தவமிருக்க வேணுமென்றோ தவச்சாலைய அரக்கன் தவச்சாலைய அலங்கரித்தான் அசுரகுல வல்லரக்கனானவன் ஊசி படர்ந்த மலை உத்திராஜம் காய்க்கும் மலை பாசி படர்ந்த மலை பவள ரத்தினங்கள் காய்க்கும் மலை காரை படர்ந்தவனம் கார்மேகம் சூழ்ந்தவனம் அந்த வனத்திலே ஒரு ஆலமர சுனையை கண்டான் பெரிய ஆலமரத்தை கண்டான் ஆலமர சுனையிலே தங்கு மூட்டை தவ பொருளை இறக்கி வைத்து குளித்து தானபானம் முடித்து தவம் இருக்க வேணும் என்று சொல்லி அசுரகுல வல்லரக்கன் தவச்சாலை எப்படி அலங்காரம் செய்கிறானா எப்படி செய்கிறான் அரக்கன் சாந்து கொண்டோ தரைமொழியே சாந்து கொண்டு தரைமொழியே சந்தனத்தால் கோலமிட்டார் பாலால தரைமொழியே பன்னிரால கோலமிட்டார் மாவு கொண்டு தரைமொழியே மஞ்சனையால் கோலமிட்டார் கோலமிட்ட வாசலில குருத்து வாழை இலை விரித்து குருத்து வாழை இலைக்கு மேலே அவன் பிள்ளையார பிடித்து வைத்தான் நெறநாளி அளந்து வைத்து திருவிளக்கோ பொருத்துவானா தேங்காவனம் உடைப்பானா கற்பூரத்தை தான் கொளுத்தே தவப்பொருளை அடுக்குவானா ஐயா அடுக்குவானா அசுரகுல வல்லரக்க அசுரகுல வல்லரக்க அரக்க 50 அடி அகலத்தில 60 அடி நீளத்தில ஆளு நல்ல குளியமைத்தான் ஆம நல்ல பலகை போட்டான் 6 காலால் வீடம் போட்டே கம்பத்தடி நாட்டுவானா கம்பத்தடி மேல எல்லோ கனத்த செப்பு கூட ஒன்று வைத்தான் செப்பு கூட மேல எல்லோ சிவந்த மாங்குளைய உடைத்து வைத்தான் மாங்குளைக்கு மேல எல்லோ மணி உருண்ட தேங்காய் வைத்தான் மணி உருண்ட தேங்காய் மேல மாதோளங்கனிய வைத்தான் மாதோளங்கனிக்கு மேல எலுமிச்சங்கனிய வைத்தான் எலுமிச்சங்கனிக்கு மேல இனிய கொட்டாப்பாக்கு மேல வைத்தான் கொட்டாப்பாக்கு மேல எல்லோ குறுங்கடு எடுத்து வைத்தான் குறுங்கடு மேல எல்லோ கொத்தமல்லி இதழ வைத்தான் கொத்தமல்லி இதழின் மேல செவ்வதளி புஷ்பம் வைத்தான் செவ்வதளி புஷ்பம் மேலே செப்பூசிய நாட்டுவானா
தவப்பொருளை ஒன்றன் மேல் ஒன்றாக அடுக்கி ஊசி முனை மேல் வலது கால் பெருவிரலை ஊன்றினான். கண்கள் மூடி கரங்கள் குவித்து அரகரா சிவசிவா என் அண்ணாமலை நாதா உண்ணாமலை பாதகா ஆபத்தின் பாண்டகா அநாத ரட்சகா ஷாமல ரூபா சர்வலோக நாயகா ஈசா இறையவா எனக்கு அருள் புரிய வேணும் என்று அசுரகுல வல்லரக்கன் எப்படி தவம் இருக்கிறானா உண்ணாமல் உறங்கிடாமல் உறங்கிடாமல் அந்த உடையவன் திருப்புகழ் மறந்தேடாமல் உண்ணாமல் உறங்கிடாமல் திருப்புகழ் மறந்தேடாமல் சாமி அண்ணோ தண்ணியது ஆண்டவன் திருப்புகழ் அரோகரா அரணை போற்றே சிவ சிவா சிவ சிவ சிவனே என்றோ ஆதிசிவனை போற்றி தவமே தவமே ரோந்தா ஆமையா சிவனே என்றோ அசுரகுல வல்லரக்கனானவன் என்னம்மா ஒரு வருடம் அல்ல 2 வருடம் அல்ல எத்தனை ஆண்டோ 12 வருட காலங்களாக ஆண்டவனா சிவபெருமானை மனதிலே நினைத்து கொண்டு இன்னும் எப்படி தவம் இருக்கிறானா ஒரு வருட காலம் தவமேலோந்தா தவமேலோந்தா அந்த உடையவன் பகவான் வரவும் இல்லையே ஆமைய தவமே ரோந்தா அரக்கன் 2 வருட காலம் தவமே ஈசன் பகவான் 3 வருட காலம் முக்கண்ணன் பகவான் 4 வருட காலம் நாதன் சிவனார் 5 வருட காலம் ஆண்டவன் பகவான் 6 வருட காலம் ஆதி சிவனார் 10 12 வருட காலோ பரப்பெருந்தவமோ செய்தோ வாரா
10 12 வருட காலம் ஈராறு 12 வருட காலங்களாக ஆண்டவன் பகவான் நினைத்து தவம் இருந்தும் பகவான் வந்ததாகவே இல்லை. ஆண்டவன் சிவபெருமானை மனதிலே நினைத்து நாம தவம் இருந்ததுல ஏதேனும் குற்றம் குறை இருக்கின்றதா? ஆண்டவா இறைவா, ஏதேனும் குறைகள் இருப்பினும் என்னை மன்னித்து காத்தருள் எனக்கு அருள் புரிய வேண்டும் இறைவா என்ற அசுரகுல வல்லரைக்க மனுமுருகி நினைத்தால் மறையோ நாயே சிவபெருமான் வருவார் வரம் கொடுப்பார் என்று எப்படி மனுமுருகன் நினைக்கிறானா ஈஸ்வரனையரையோனே சம்போ சங்கரா சம்போ சங்கரா ஏழை செய்யந்தவத்தை பாரோ ஏழை செய்யந்தவத்தை பாரோ சம்போ சங்கரா சிவசம்போ சங்கரா சாமி பகவானே பரம்பொருளே சம்போ சங்கரா சம்போ சங்கரா பாலன் செய்யந்தவத்தை பாரோ ஏழைக்கு இறங்க வேணும் சம்போ சங்கரா சம்போ சங்கரா எனக்கு அருள வேணும் ஐயா நான் குற்றம் என்ன செய்தேனோ சம்போ சங்கரா சம்போ சங்கரா தீர்க்க வராமல் இருப்பதேனோ ஏழை குறை தீர்க்க வராமல் இருப்பதேனோ சம்போ சங்கரா அரக்கன் மனமுருக தவம் இருக்க மனமுருக தவம் இருக்க ஆடாத கைலாசம் ஆடிடுமா அசைந்திடுமா நடுங்காத சிவ கைலாசம் கைலாசம் அது நடுங்கிடுமா அசைந்திடுமா கைலாசம் அங்க கைலாசம் அசைந்த போதே கண்டறிந்தார் பகவானோ வெள்ளிங்கிரி அசைந்த போதே ஐயா அசைந்த போதே விமல சிவபெருமா கண்டறிந்தார் அசைந்த போதே ஆடாதே கைலாசம் நடைச்சாமோ நள்ளிரவு 12 மணி அளவிலே அரக்கன் செய்த தவ மகிமையால் கிடுகிடுவென்று அசைந்து ஆடுகின்றது. ஞான ஒளியினால் பார்த்தார் ஆண்டவன் பகவான். கைலாசம் இப்படி அசைந்து ஆடுகின்றதே, இவனுடைய தவ மகிமை மிகுந்ததானா? நாமளுடைய கைலாசமே அழிந்தாலும் அழிந்துவிடும். அதனால் இவனை கைலைக்கு அழைத்து வர வேண்டும் என்று ஆண்டவன் சிவபெருமான் நந்தி தேவனை அழைக்கின்றான். அப்ப என் மகனே நந்தி தேவா, நந்தி தேவா, என் மகனே நந்தி தேவா, எனது திரு கண்மணியே ஆருணிய வனம் அதிலே அரக்கனவன் தவம் இருக்கான், அவனை அழைத்து கொண்டு வரவே வேண்டும். பகவானும் சொன்ன போதே, பகவானும் சொன்ன போதே நந்தியவர் ஏது சொல்வார், நந்தி தேவன் ஏது சொல்வார்?
பகவான் அழைத்த போது ஈசனுக்கு இளைய மகன் நந்தி தேவன் ஏவல் பணிகளை செய்து வருகிறார். ஆமா, ஆண்டவன் பகவான் சிவபெருமான் இருக்கிற இடத்துல எல்லாம் ஆமா, நந்தி தேவன் கண்டிப்பாகவே இருப்பார். அவர்தான் முன்னாடி இருப்பாரு. சிவனை வணங்கும் போது ஆமா, நேரடியாக நம்மளுடைய குறைகளை ஆமா, பகவான் கிட்ட போய் சொல்லக்கூடாது. பகவான்கிட்ட போய் சொல்லக்கூடாது. பகவானுக்கு எதிராக இருக்கிறாரே நந்தி தேவன், நந்திதேவர் அவர்கிட்ட தான் முதல் நம்ம குறைய சொல்லணும். அவர்கிட்ட போய் சொன்னாலும் அவரு பகவான் கிட்ட போய் சொல்லுவாரு. ஆமா, அது தெரியாமலே ஆமா, சில பேரு கோயிலுக்கு போனாங்கன்னு வைங்க, சிவன் கோயிலுக்கு ஆமா, நேரடியா உள்ள சிவனை பார்க்க போயிருவாங்க. முன்ன ஒரு ஆள் இருக்க, முன்ன ஒரு நந்தி இருக்கு, அதை பார்க்கவே மாட்டாங்க. பிடிச்சபடி நெட்டுக்க போயிட்டே இருப்பாங்க. ஆமா, அங்க பிடிச்சபடி நேர சாமி, என் கண்ணுக்கு சாமி தான் தெரியுது அப்படி நினைப்பாங்க. அப்படி போக கூடாது. சிவபெருமானை வழிபடும் போது நந்தியை வழிபட்டு தான் சிவனை போய் வணங்க வேண்டும். நந்திக்கு பின்னாடி கொடிமரம் இருக்கும். அதாவது கொடிமரத்தையும் நந்தியையும் வணங்கி அதுக்கப்புறம் தான் சிவபெருமான போய் வணங்கணும். அதுதான் சிவனை வழிபடுவதற்கு சரியான முறை. ஆமா, அதாவது எந்த ஒரு இதா இருந்தாலும் அதுக்கு ஒரு பக்கத்துல பிஏ ஒரு ஆள் இருப்பாங்க. வலது கை. ஆமா, அவங்க தான் பர்சனல் அசிஸ்டன்ட். ஆமா, யார்கிட்ட கேட்கணும்? அப்படியா? ஏன்ட்ட கேட்கண்டாம், முதல்ல குடத்துக்கார்ட்ட கேட்கணும். அப்படியா? அதாவது இப்ப நம்ம நிகழ்ச்சிக்கு நம்ம விசிட்டிங் கார்டு வச்சிருக்கோம். கார்டுல நம்பர் போட்டு அட்ரஸ் போட்டு அடிச்சிருப்போம். கார்டு வச்சிருக்கிறவங்க டைரக்டா போன் போட்டு நம்ம கிட்ட பேசிடுவாங்க. கார்டு இல்லாதவங்க இந்த மாதிரி இந்த ஊர்ல இந்த வில்லுப்பாட்டு இருக்கான், அதை நம்ம கோயில் கொடைக்கு அமர்த்தி கொண்டு வரணும், உங்ககிட்ட நம்பர் இருந்தா கொடுங்களேன் அப்படின்னு இருக்கிறவங்க கிட்ட போய் நம்ம விவரத்தை கேட்டு வாங்குவாங்க. அது மாதிரி பகவானுக்கு ஏவல் பணிகளை செய்பவர் நந்தி பகவான். நந்தியை அழைத்தார். நந்தி தேவன் கைலைக்கு வந்து அப்பா பகவானே, அரக்கன் என்றும் சொல்லுகிறீர்கள், ஆருணிய வனத்துல தவம் இருக்கான்னு சொல்லுதீங்க. நானோ கைலாச பிறவி, அரக்கனோ பூலோக மானிட பிறவி. அதனால அவனை நான் எப்படி காண்பது? எப்படித்தான் அவனை பார்க்க முடியும்? வரம் கொடுங்க, வழி சொல்லுங்கண்ணா. சொல்லுங்களேன். உடனே ஆண்டவன் சிவபெருமான் நந்தி தேவருக்கும் பறக்கும் சக்தியை கொடுத்து அரக்கனுக்கும் 2 பச்சிலை குளிகை விரத்தை எடுத்து கையில கொடுத்தார். அப்பா நந்தி தேவா, இந்த வரத்தை வாங்கி நீ அரக்கனை போய் ஆருணியவனத்திலே தேடி பார்த்து நான் கொடுத்ததாக இத வரத்தை நீ அரக்கன் கையில கொடுக்கணும். பகவான் கொடுத்தாலும் சொல்லி கொடுப்பா. ஆமா, பகவானை நினைச்சு வாயில போட்டு 2 செவிலையும் ஒதுக்க சொல்லு. ரெண்டு பக்கம் ஒதுக்க சொல்லு. என்னை நினைத்து அசைத்து வளைத்தானா 2 ரெக்கை முளைக்கும். அந்த ஆடிட்டு இருக்க அந்த 2 ரெக்கை முளைக்கும். ஆமா, ரெக்கை முளைத்ததானா நீங்க 2 பேரும் பறந்து கைலாசம் வந்து விடலாம். அது நானுக்கு வந்த நேரத்துல இருந்து பறந்துகிட்டே தான் இருக்குன்னு வரமடைக்கு. அது என்னது அதுக்கு என்ன டவர் போடானே? டவர் போடு. அதெல்லாம் அப்போ பறந்துகிட்டு தான் இருக்கும். அது பறந்துகிட்டே தான் இருக்கு. நானும் கிட்ட வரும் பார்க்க வரைய மாட்டேங்க. வரும். பைய போய் கையை வைங்க, உங்க பக்கத்துல வரும். கையை போய் நான் தான் பக்கத்துல நாம வரோம். போய் வைங்கண்ணே, வரும். நான் வரேன், நீ உனக்கு சந்தோஷமா இருக்கும். நாங்க இருவேரும் பறந்து ஆதி கைலைக்கு வந்து விடலாம் என்று சொல்ல நந்தி தேவனானவர் குளிகை வரத்தை வாங்கி கொண்டு கைலாசம் கடந்த ஆருணியவனத்திலே வந்து அரக்கனை எப்படி தேடுகின்றாரனா, எப்போ காண்பேனோ அரக்கனை, எப்போ காண்பேனோ, எப்போ காண்பேனோ அரக்கனை, எப்போ காண்பேனோ, நான் எப்போ காண்பேனோ, எப்போ காண்பேனோ.
காணல் அடிக்குது கைகாலம் நோகுதே காணல் அடிக்குது கைகாலம் நோகுது வேணல் அடிக்குது வெந்தனல் ஆகுதே வேனல் அடிக்குது வெந்தனல் ஆகுது வெகும் தவம் செய்யும் வல்ல அரக்கனை எப்போ காண்பேனோ அரக்கனை எப்போ காண்பேனோ நான் எப்போ காண்பேனோ நான் எப்போ காண்பேனோ இன்னமும் காணலையே அரக்கனை இன்னமும் காணலையே இன்னமும் காணலையே அரக்கனை இன்னமும் காணலையே நான் எப்போ காண்பேனோ இன்னமும் காணலையே அரக்கனை இந்த அசுரகுல வல்லரைக்கே இந்த ஆருணிய வனத்துல ஆமா அடர்ந்தவன காவனத்துல எங்க இருக்கானோ எப்படி இருக்கானோ தெரியலையே எங்க இருக்கான் யார் இருக்கா எப்படி இருக்கான்னு எதுவும் தெரியல எனக்கு தெரியல அதனால் பகவானை நினைத்து அவனை அழைக்க வேண்டும் என்று சொல்லி சொல்லி அசுரகுல வல்லரைக்கனை விதமாக அழைக்கின்றானா எப்படி எப்படி படிக்கா அப்பா வருந்திதவம் செய்த பிள்ளாய் வருந்திதவம் செய்த பிள்ளாய் வள்ளல் உன்னை அழைத்தாரடா இருந்து தவம் செய்த பிள்ளாய் ஈசன் உன்னை அழைத்தாரடா பாரத்தவம் செய்த பிள்ளாய் பாரத்தவம் பகவான் உன்னை அழைத்தாரடா பகவான் உன்னை அழைத்தாரடா அங்க நந்தி தேவன் அழைத்த சத்தம் நந்தி தேவன் அழைத்த சத்தம் அழைத்த சத்தம் வல்லர கண்காதில் கேட்டு பகவான் தானே வந்தார் என்றோ பார தவத்தை விட்டு இறங்குவானா ஈசன் தான் வந்தார் என்று ஐயா வந்தார் என்று இறங்கி வரா நந்தி முன்னால் இறங்கி வாரா நந்தி முன்னால் இறங்கி வாரா நந்தி முன்னால் நந்தி முன்னால் இறங்கி வாரா நந்தி முன்னால் நந்தி தேவே முன்னாலே பகவான் தான் அழைத்தார் என்று சொல்லி சரி இறங்கி ஓடோடி வருகின்றான் அசுரகுல வல்லரைக்கன் ஏப்பா பகவான் வந்துட்டாரு நம்ம தவறத்தை பார்த்து இப்ப பகவான் வந்துட்டாரு அப்படி ஓடோடி வந்து ஆமா வளம் வந்து வணங்கி கொண்டிருக்கின்றான் அப்படியே சுத்தி வரதான் பகவான் நினைச்சு அப்படியே சுத்தி வாரான் அரக்கன் அப்ப பார்த்தார் நந்தி தேவன் சரி இவனோ நாமள பகவான் என்று நினைத்து கொண்டு வணங்கி கொண்டிருக்கின்றான் இருக்கான பகவான் இல்லைன்னு தெரிந்ததுன்னு வையி அவனை நம்மள சும்மா விட மாட்டான் கடும் தவம் செஞ்சவன் நமக்கு ஏதாவது ஒரு சாபத்தை கொடுத்தாலும் கொடுப்பான் கொடுத்துருவான் யாருக்குனே அவன் 12 வருஷம் தவறு இருந்திருக்கான் ஆமா 1 வருஷம் 2 வருஷம் இல்ல ஆமா பல்லெல்லாம் பாசி படற சடைகள் ரோமம் எல்லாம் சடைகள் பின்ன ஆமா தலையில காக்கா குருவிலாம் ஒரு பக்கம் கூடு கட்டி இருக்கு கூடு கட்டி வாழுது கூட தெரியாம தவம் இருந்திருக்கான் அரக்கே அந்த அளவுக்கு பகவானை நினைச்சு மனசார உருகி தவம் இருந்திருக்கானே அப்பேற்பட்ட அரக்கனிடத்திலே உண்மையை சொல்ல வேண்டும் என்று சொல்லி சொல்லணுமே நந்தி தேவன் என்ன சொல்லுகின்றாரானா என்ன சொன்னாரு அப்ப ஈசன் என்று நினைக்க வேண்டாம் ஈசன் என்று நினைக்க வேண்டாம் ஈசன் மகே நந்தி தேவே பகவான் என்று நினைக்க வேண்டாம் பகவான் மகே நந்தி தேவே கடவுள் என்று நினைக்க வேண்டாம் காளையான நந்தி தேவே கைலாச காவல்காரே கைலாச காவல்காரே நான் காளையான நந்தி தேவன் காளையான நந்தி தேவன் நான் காளையான நந்தி தேவன்
அப்பா நான் நந்தி இல்ல, கடவுளுக்கு இளைய பிள்ளை ஏவல் பணிகளை செய்யும் செய்யும் நந்தி என்று சொன்னார்ல. ஆமா, கண்ணை முளைத்தான் வல்லரக்கன். கண்ணை முழிச்சு பார்க்க அரக்கனுடைய முன்னால் நந்தி தேவன் எப்படி காட்சி அளிக்கின்றாரான, எப்படி காட்சி கொடுக்காரு. அப்ப 4 கால சிலம்பு வெள்ளை, 4 கால சிலம்பு வெள்ளை, நடுவயத்தில் வெள்ளை சுட்டி, நெத்தி சுட்டி வெடிவாளே, ஊச்சி கொம்பு காளைங்கண்ணே, ஊச்சி கொம்பு காளைங்கண்ணே, அங்க உச்சரித்தான் வல்லரக்கே. உச்சி கொம்பு காளைங்கண்ணே, நந்தி நந்தி கொலாய் பட்டோன்னு ரொம்ப குரல் கூடுது. எப்படி வேணா கூடத்தான் செய்யும். அமைதியா இருக்கலாம். ஆடு போல எங்க வந்து அருந்தவத்தை நீ கெடுத்தாய், மாடு போல எங்க வந்து மணித்தவத்தை நீ கெடுத்தாய், தவத்தை கெடுத்ததாலே, தவத்தை கெடுத்ததாலே உன்னை சும்மாவே விட மாட்டேன். சும்மாவே காளை போலையும் ஆடு போலையும் ஆமா மாடு போல இங்க வந்து என் தவத்தை கெடுத்தாய சண்டால பாவி, என் தவத்தை கெடுத்துட்டியவா என்று நந்தி தேவனை அசுரகுல வல்லரக்கன் சொன்னபோது நந்தி தேவன் அரக்கனிடம் என்ன சொல்லுகிறாரானா, என்ன சொன்னா, காளையோட வருவாயானா, கடவுளை நீ பார்த்திடலாம், என்னோடு வருவாயானா, ஈசனை நீ பார்த்திடலாம், நந்தியோட வருவாயானா, நந்தியோட வருவாயானா, கைலாசநாதனை நீ பார்த்திடலாம், கைலாசநாதனை நீ பார்த்திடலாம். அப்பா வல்லரக்கா, அரக்கா என்னைய காளை என்றும் ஆமா மாடு என்றும் சரி ஆடு என்று நீ சர்வசாதாரணமா நினைக்க வேண்டாம். என்ன நினைக்காத நான் தான் ஈசனுக்கு இளைய பிள்ளை, சரி ஏவல் பணிகளை செய்யும் ஆமா கைலாச காவல்காரன் காளை ஆன நந்தி தேவன். பகவானுக்கு எது ஒண்ணுன்னா நான் தான்ப்பா. ஆமா, என் கூட வந்தன்னா ஆமா எங்க அப்பா பகவானை பார்க்கலாம், ஆமா நீ வாங்கக்கூடிய வரத்தை வாங்கலாம், உனக்கு என்ன வர வேணுமோ அந்த வரத்தை நீ வாங்கிக்கலாம் மறக்கா என்று பகவான் சொன்ன உடனே சரி பார்த்தான் வல்லரக்கன். ஆமா சுவாமி மன்னித்துக்கோங்கோ, என்ன மன்னிச்சுக்கோங்கோ, பகவான் வருவாருன்னு தான் தவம் இருந்தேன். ஆமா கண்டேன் காளைங்கன், கண்டேன கடவுளை காண நான் எப்படி வருவேன், எப்படி நான் பகவானை எப்படி காங்க முடியும், வழி சொல்லுங்க, மார்க்கம் சொல்லுங்க, சொல்லுங்களேன் என்று கேட்டபோது ஆமா பகவான் கொடுத்த சரி குளிகை வரத்தை எடுத்து நந்தி தேவன் அரக்கன் கையிலே கொடுத்தான். அசுரகுல வல்லரக்கனும் ஆமா வரத்தை வாங்கினான். சரி அப்பா வல்லரக்கா, அரக்கா உன் வாயில போட்டு ஆமா 2 செவிலையும் ஒதுக்கிக்கோ, அந்த பக்கம் ஒண்ணு இந்த பக்கம் ஒண்ணு ஒதுக்கிக்கோ, அயத்து மறந்து முழுங்கிட்டேன்னு வை, வால் பெலத்த முளைச்சிரும் இருக்க ஒண்ணும் செய்ய முடியாது, அதனால செவிக்குள்ள ஒதுக்கிக்கோ, அந்த பக்கம் ஒண்ணு இந்த பக்கம் முழிச்சுக்கோ. பகவானை நினைத்து அசைத்து வளைத்தாயானா 2 ரெக்கு முளைக்கும், முளைக்கும், நாம 2 பேரும் பறந்து கைலாசம் போகலாம், இப்படி ஓடலாமப்பா என்று சொன்னோம். பறக்கலாம்
என்று நந்திதேவன் சொன்னபோது ஆமா இருவேரும் பறந்து கொண்டு என்னம்மா வாயில கையில வாங்கினா வரத்த சரி வாயில போட்டான் போட்டான் 2 செவிலையும் ஒதுக்கினான் ஒதுக்கிட்டான் அசைத்தான் வளைத்தான் சரி 2 ரெக்க முளைச்சது இந்த பக்கம் ரெக்க முளைச்சிட்டு ரெக்க முளைத்த சந்தோஷத்துல சரி ஏ பாவி பரப்பான் புது பணக்காரன் கையில பணத்தை கொடுத்தா எப்படி இருக்குமோ அதே வரது வாரான் புது பணக்காரன் கையில பணத்தை கொடுத்தா எனக்கும் காணுமாம்பா எனக்கு காணுமா அந்த ஊர்ல எனக்கு ஈடு எவன்னு கேட்பான் புது பணக்காரன்ல ஆமா அப்புறம் தெரிய வேண்டாம் என் பணக்காரம்னு ஆமா அது பணக்காரனை சொல்லி காட்டுவா புதுசா சட்டை தான் வேட்டி தான் காரு வாங்க பைக்கு வாங்க கழுத்துக்கு செயின் கைக்கு செயின் ஆமா மோதிரம் செருப்புனா 500 ரூபாய்க்கு மேல செருப்பு எடுப்பாவ 500 ரூபாய்க்கு மேல எடுத்து போடக்கூடாது காலில் செருப்பு ஆட்டை போட்டுருவாங்க அப்படி புது பணக்காரன் கையில பணத்தை கொடுத்தா ஆமா தனக்கும் காணுமான்னு சுத்திக்கிட்டு வருவான் வருவான் அத மாதிரி ரெக்க இல்லாதவனுக்கு ரெக்க முளைச்சா என்ன செய்வான் பறப்பாம்ல இல்ல எவ்வளவு நாளைக்கு ரெக்க இருக்க தண்ணியும் பறப்பான் ரெக்க முறிஞ்ச பிறகு சும்மா வீட்டுல கிடப்பான் ஆமா காலம் வரும் நேரம் வரும் மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு கால நேரம் வரட்டுமே எல்லாத்துக்கும் நேரம் இருக்கு காலம் இருக்கு ஆமா அது போன்று சரி அசுரகுல வல்லரக்கன் ரக்கை முளைத்த ஆனந்தத்துல ஓ நந்தி நான் ரெடி நீங்க ரெடியா நான் ரெடி நீங்க ரெடியா ஆமா என்று இருவேரும் கேட்டு ஆமா ஆதி கைலைக்கு எப்படி பறந்து வருகிறார்களானா எப்படி பறந்து வரார்கள் ஆதி வெள்ளி கையுலைக்கு மேல் ஆதி வெள்ளி கையுலைக்கு மேல் ஆதி வெள்ளி கையுலைக்கு மேல் கையுலைக்கு மேல் அரணாரோட இடம் அதற்கு அரணாரோட இடம் அதற்கு அரணாரோட இடம் அதற்கு இடம் அதற்கு ஆதிவல்லி கைலக்குமே கைலக்குமே அரணாரோட இடம் அதற்கு அரணாரோட இடம் அதற்கு இடம் அதற்கு சாமி பாரு வெள்ளி கைலாசம் பாரு வெள்ளி கைலாசம் பகவானோட இடம் அதற்கு பகவானோட இடம் அதற்கு ஏக வெள்ளி கைலாசம் வெள்ளி கைலாசம் ஈசனோட இடம் அதற்கு ஈசனோட இடம் அதற்கு நந்தி தேவன் முன்பறக்க வல்லறக்க இருவேரும் பறந்தல்லவோ இருவேரும் பறந்தல்லவோ இருவேரும் பறந்தல்லவோ பறந்தல்லவோ ஏகி வரார் கைலாசோ ஏகி வரார் கைலாசோ ஏகி வரார் கைலாசோ கைலாசோ ஏகி வரார் கைலாசோ ஏகி வரார் கைலாசோ ஏகி வர கைலாசோ கைலாசோ இருவேரும் முன்னும் பெண்ணுமாக பறந்து ஆமா கைலாச வாசல்ல இந்திரனுடைய சபைக்கு வருகிறார்கள். இந்திரனுடைய சபைக்கு வந்து இறங்குதாங்க. இந்திரனின் சபை எப்படி இருக்கு பார்க்க? பிரகாசமா பிரகாசமா இருக்கு பாத்தீங்களா ஐயா, கிடங்கடி மாடசுவாமியுடைய திருவாலயம். அந்த ஆலயம் ஆமா, எங்க பார்த்தாலும் டியூப் லைட், சீரியல் பல்பு, போக்கஸ் லைட் மாத்திரம் காணுமே. போக்கஸ் லைட் வெளிய கட்டி இருக்கு, ரோட்ல கட்டி இருக்கோ. ஆமா ஆமா, அழகான டவர் போர்டுகள். சரி, அங்க பத்தியில காத்தாடி சுத்துது, பறக்கு. அணில் கொய்யாப்பழம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. ஆமா, வேற என்ன இருக்கு? கிளி இருக்கு, பறவை பறக்கு. ஓம்போடு எம்போடு ஓம்பு வச்ச போடுன்னு. ஓ அப்படியா? ஆமா. அவ பாக்க ஒளி எப்படி பிரகாசமா இருக்கு? பிரகாசமா இருக்கு. அது போல சரி, இந்திரனுடைய சபையும் ஒளி அதிகமாக இருக்கு. ஆமா. அதை பார்த்தார் நந்தி தேவன். சரி, வல்லரக்கன் அதை கண்டு, ஆமா, இவர்கள் தான் பகவான் பார்வதியாக இருப்பார்கள் என்று வலம் வந்து வணங்க நினைக்கிறான். சரி, பார்த்தார் நந்தி தேவன். என்ன எப்பா
ஏ என்ன ஏ அரக்கா, ஏ அரக்கா அரக்கா நீ நினைக்கிற மாதிரி பகவானும் பார்வதி இவங்க கிடையாது. இவங்க இல்ல போ. அதோ மேற்கு முகமாக பாரப்பா, நல்ல திரும்பி நல்ல பாரப்பா பாரப்பா, அவர்கள் தான் பகவானும் பார்வதியும். ஆமா என்று சொன்ன போது சரி உடனே அந்த மாணிக்க கையிலே மலரை பறித்து கொண்டு வந்து அசுரகுல வல்லரக்கன் பகவான் பார்வதியை எப்படி வணங்குகிறானா, எப்படி வணங்குகிறான். முக்காலும் அரக்கன் வலமே வரா வலமே வரா, முடி வணங்கி சிவனை நமஸ்கரிதா, முடி வணங்கி சிவனை நமஸ்கரிதா. நான்கு தரம் அரக்கன் சுற்றி வந்தான், நாதனையும் அரக்கன் அடிவணைந்தான், தீர்க்கம் செய்தான்.